வேதங்களுக்கு முடியாக இருக்கும் திருப்போரூர், மன இதயத்தில் கமலத்தில் இருக்கும் சிறுவாபுரி. யாரெல்லாம் திருக்கடவுர் அபிராமி கோயில் போறீங்களோ அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல திருவிடைக்கழின்னு அங்கே செல்லுங்கள். இந்த 3 இடத்திலும் முருகப்பெருமான் பர்மனண்டா இருப்பார். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கிற வீடு விக்கலங்க. யாராவது வருவாங்க, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நடக்காது. சிறுவாபுரி போ, சத்தியமாக சொல்கின்றேன், மே 18 போனா மே 19 ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இது சத்தியம். தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகானமோ நம, அருள் தாராய். இந்த ஒரு 4 வரி டெய்லியும் பாடிடுங்க. உணர்தி உன் இறைவனை, போ உன்னோட இறைவனை கூட்டிட்டு வா, போ உன்னோட இறைவனை கூட்டிட்டு வான்னு நம்ம மயிலுக்கு ஆணையிடலாம். அப்ப முருகன் வந்துருவான். முதல்ல முருகனை வீட்டுக்கு கூப்பிடுங்க. தமிழ் பேசினாலே வந்துருவான். வைதாரை வாழ வைப்பான்னு கந்தர் அலங்கார். முருகன் அதனால்தான் தமிழில் வைதாலும் வாழ வைக்கின்றான். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான்? முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ், சாட்சாச்சரம் தீபம். கோ ஸ்பான்சர் விராலி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், மந்த்ராலயம் டிவைன் வேர்ல்ட். கிஃப்ட் ஸ்பான்சர் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இது நாவுக்கரசருடைய பாட்டு. அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் சிவபக்தர், உங்க எல்லாருக்கும் தெரியும். நம் கடம்பன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த காலத்துல விசுவாசமான வேலையாட்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டு குழந்தைங்களை நம்ம சின்னையான்னு தூக்கி வளர்ப்பாங்க. அப்படி சொல்றாராம் பெரிய வீட்டு எஜமானன் சிவபெருமானிடம் தாசனாக இருந்த நாவுக்கரசர் சொல்றாராம், நம்ம கடம்பை அவன் இவன் யாரை சொல்லுவோம்னா முருகனை மட்டும்தான் சொல்லுவோம். சிவபெருமான நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன், கபாலீஸ்வரரா அவன் இவன் வராது, அப்பான்ற ஸ்தானம். முருகா ஏய் இங்க வாடா, ஏய் வண்டியில் ஏறுடா, திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான்ற மாதிரி உரிமையாக கூப்பிடுறதுனா முருகன் தான். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கும் தம்பிக்கும் இதை சொன்ன ஆற்றுப்படுத்துதல்ன்றது தான் நக்கீரர் சொல்றார். அப்படின்னா முருகான்னு ஒருத்தர் இருக்கான் இந்த ஊருக்கு. நான் வரும்பொழுது ஏன் தெரியல, இவ்வளோ நேரம் அது வரல விஷுவல். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல்னு பழமுதிர்ச்சோலைன்னு அறுபடை வீடும் வருது. அங்கெல்லாம் முருகன் இருக்கான், வள்ளல் இருக்கா, போன்னு சொல்லணும். வித்யா சகோதரி அவர்கள் என்ன அங்கே இருக்காங்க போங்க அப்படின்னு ஒரு புகழை கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ இந்த சமயத்தில் அவங்களுக்கும் நன்றி சொல்லி, இவ்வளவு பெரியவர்கள் இருக்கும் பொழுது நான் பேசுறதே கொஞ்சம் எனக்கு சங்கோஜமாக இருக்கு முதல்ல. ஆனால் முருகனை பற்றி பேசுறது விவேக் சொல்வார் இல்லையா, எனக்கு உங்களை தெரியும், உங்கள் யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய விஷயத்தை பற்றி பேச போகிறேன், அதனால் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க. நீங்கள் எல்லாருமே என்னை விட உயரத்தில் இருப்பவர்கள், ஆனால் முருகன் என்னும் ஒரு பெருமையான விஷயத்தை பேசப்போவதால் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். முருகனுக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு. அடியேன் ஒரு கர்வத்தோடையே பேசுகிறேன். எப்படின்னா, அடியேன் தாத்தா திரு கல்யாண சுந்தரம் ஒரு 24 வயசு. இப்போ ஒரு பெருந்தொற்று பார்த்தோம் இல்லையா, நம்மலாம் இப்போ தான் நம்ம ஜெனரேஷனில் பார்த்துருப்போம். அப்போ டபுள் நிமோனியான்னு ஒரு பெருந்தொற்று, அதில் அவர் இறக்க கிடக்கின்றார். அவருடைய தாய் மாமா, ஒன்று விட்ட தாய் மாமா அப்போ பாரிமுனையில் பாம்பன் சுவாமிகள் இருக்கார், அவருடைய தொண்டர். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன், நாங்கள் எல்லாமே முருகன் அடிமை, திருப்போரூர் தான் எங்களுக்கு குலதெய்வம், இந்த மாதிரி இருக்கான். பாம்பன் சுவாமிகள் திரு அல்லிக்கேணியில இருந்த எங்கள் வீட்டுக்கு அப்போ இப்போ நாங்கள் மயிலை வீட்டுக்கு ஒரு விபூதி எடுத்து என்னோட தாத்தா மேலே தூவிட்டு, டே கல்யாணம் எழுந்துக்கோ அப்படின்னு போனார். மேடை நிமித்தமாக சொல்லலை, 84 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா உயிரோடு இருந்தார். பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூரில் சுவாமியோட 2.5 கலக்கும் பொழுது என்னுடைய தாத்தா அவரை தூக்கின்னு போனார். அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி நானும் முருகனுடைய தொண்டர்ன்றதுனால என்ன பதவினா, இவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க இல்லையா, நிறைய கிருபானந்த வாரியார் அவங்களுடைய வாரிசு, எவ்வளோ பெரிய முருக பக்தர்கள், ஜோதிட முருகன், உங்களுக்கு நடுவில் முருகன் என்ன உட்கார வச்சிட்டான். இதுதான் அவன் கொடுத்த பரிசு. அடியார் கூட்டத்தோடு இருக்க வைப்பான்.
ஐயா சொன்னார் பொய் சொல்லக்கூடாதுன்னு. திடீர்னு இப்போ ஞாபகம் வந்தது. வாரியார் சுவாமிகளுடைய தாத்தா சாமி அண்ணான்னு பேர் அவருக்கு. நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லிடுறேன், தப்புனா திருத்திடுங்க. காங்கேயநல்லூர்லேருந்து நடைபாதையாக பல கிலோமீட்டர் பயணித்து ஆண்டுதோறும் திருவண்ணாமலைக்கு போவாங்க. சரி, அடியேன் ஒரு சில விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஆபத் சகாயன்னு பேசணும்னு வந்தால் அனுமோகனையா ஆபத் சகாயன்னு பேசிட்டார். அருணகிரியார் சொல்கிறாரு, திருப்புகழை வாய் விட்டு பாடணுமா, முணுமுணுக்க கூடாதான். ஏன்? அந்த திருப்புகழ் முருகனை விட வேலுக்கு ரொம்ப பிடிக்குமா. 2 வேல் பக்கத்தில் நின்றுடுமா. அந்த வேல் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சானிடைசர் தொட்டுட்ட உடனே எந்த நம்பிக்கையில் கையில் வைரஸ் வராதுன்னு நினைக்கிறோம், பாக்டீரியா வராதுன்னு நினைக்கிறோம். அது மாதிரி சில அரண், சில காவல் நமக்கு தெரிய வேணாம், எதிரிகளுக்கும் தெரிய. எதிரிகள் கிட்ட இருந்து காக்க என்கிட்ட ஒரு ஆயுதம் அல்ல, அணிகலனை முருகன் நிறுத்தி விடுவான். அதனால வாய் விட்டு பாடணும். தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். இந்த ஒரு 4 வரி டெய்லியும் பாடிடுங்க. சஷ்டி கவசம் நம்ம யாருக்குமே மனப்பாடம் பண்ணி தெரியாது. வீட்டில் டேப் ரெக்கார்டரில் சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் போட்டு போட்டு பழக்கம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு தெரியலன்னா நம்ம டெய்லியும் போடுறதில்ல, அவ்வளோதான். அப்போ அடுத்த தலைமுறைக்கு முருகன்ற நம்பிக்கையை கொண்டு போகிறது நம்முடைய கடமை. முருகனுக்கு அட்ரஸ் என்ன? திருச்செந்தூருக்கு ஏதாவது லெட்டர்னா அனுப்பலாமா, பழனிக்கு அனுப்பலாமா, எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆனால் 3 இடத்தில் இருப்பதாக அருணகிரியார் சொல்கிறார். அது என்னன்னா, முடி நடு அடி. ஞாபகம் வச்சுக்கோங்க, முடி நடு அடி. அது என்ன முடி? வேதங்களுக்கு முடியாக இருக்கும் திருப்போரூர். நடு இதயத்தில், மன இதயத்தில் கமலத்தில் இருக்கும் சிறுவாபுரி. அடி குராவடி. யாரெல்லாம் திருக்கடவுர் அபிராமி கோயில் போகிறீங்களோ அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் திருவிடைக்கழின்னு அற்புதமான ஆலயம், அங்கே செல்லுங்கள். இந்த 3 இடத்திலும் முருகப்பெருமான் பர்மனண்ட்டாக இருப்பாராம். இப்போ எல்லாருமே சிறுவாபுரி போகிறோம், ஏன்னா வீடு வேணும் அப்படின்னா. ஜோதிடர்கள் இருக்கீங்க, நான் தன்னடக்கத்தோடு தான் இருக்கணும், ஆனால் ஜோதிடம் பார்க்க பயம், இதுவரை பார்த்ததில்லை. இப்போ தான் பாரதி ஸ்ரீதரம்மா கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது. இவ்வளவு நாள் பார்த்ததில்லை. கேட்கவே வேணாம், காதல் திருமணம் அந்த பக்கமே போயிடக்கூடாது, எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா. அதனால் எல்லாமே கற்பகம்பாள் கபாலீஸ்வரர்னு ப்ரொசீட் பண்ணது தான். அங்கே போனால் வீடு முடியும். அடியனுக்கு ஒரு வீடு இருந்தது, அதை வீடை விற்று 2 பெட்ரூமை விற்று 3 பெட்ரூம் வாங்கணும்னு ஒரு நல்ல விஷயத்துக்கு விற்கிறோம். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற வீடு விற்கலைங்க. யாராவது வருவாங்க, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நடக்காது. சிறுவாபுரி போ, அப்படிலாம் இல்லை, மயிலாப்பூரில் முருகனை கும்பிட்டா கூட வந்துடுவார். அது என்ன, அங்கே போனால் தான் கிடைக்கும். ஒரு பொருளுக்காக போகக்கூடாது சில இடம் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குல்ல, நமக்கு வந்துடுச்சு. அப்பன்னு பார்த்து ஒரு சொந்தக்காரங்களுக்கு அம்பத்தூர், அந்த அம்மா இருக்காங்களே, அந்த அம்பத்தூரில் ஒரு தொட்டிலிடும் ஃபங்க்ஷன். கொஞ்சம் முன்னாடி கிளம்பிட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சிறுவாபுரி போயிடலாமான்னு எதேச்சியாக ஃபங்க்ஷனுக்காக போனோம். அங்கே போயிட்டு முக்கியமான விஷயம், அண்டர்பதி குடியேற அப்படின்ற ஒரு திருப்புகழ் இருக்கு. தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே. நேரம் கருதி முதல் வரி நிறைவு வரி சொல்கிறேன். அண்டர்பதி குடியேற. அட்ரஸே இல்லாமல் இருந்தாங்களாம் இந்திரர்கள். தேவாதி தேவர்களுக்கு அட்ரஸ் போயிடுச்சான். ஃப்ரம் அட்ரஸ் போடுவாங்க இந்திரலோகம்னு, அதை சூரபத்மன் எடுத்துட்டானா. அட்ரஸ் இல்லை, பையனை தூக்கின்னு போயிட்டாங்க. இந்திரன் தலைவனுக்கே உரிய அருகதையோட தப்பிச்சு போயிட்டாரு, மாட்டிக்கல. இப்போ அவங்களுக்கு அட்ரஸே இல்லை. அட்ரஸே இல்லாத தேவேந்திரனுக்கு முருகன் மறுபடியும் மாமனாரை கூட்டின்னு செட்டில் பண்ணி அவருக்கு மகுடாபிஷேகம் பண்ண அவன் நமக்கு இந்த உலகத்தில் காணி நிலத்துக்கும் கம்மியாக இருக்கிற ஒரு வீடை கொடுக்க மாட்டானா, நிலத்தை கொடுப்பானா. இன்றைக்கும் சிவபெருமான் பிக்ஷை எடுப்பார். பிக்ஷாடனர்னு ஒரு கோலம். கபாலீஸ்வரர் 9ஆவது நாள் அப்படியே பிக்ஷை எடுத்துன்னு வருவார். எதை பிக்ஷை கேட்குறார் தெரியுமா? என்கிட்ட ஆணவத்தை போட்டுறேன், கிட்ட வரேன், அதை வச்சுட்டு இருக்கப்பார். நான் ஹோட்டல் போனாலும் நான் இப்படி நானுக்கே அடிமைப்பட்டு இருக்கோம் இல்லையா, அதை போட்டுடுன்னு சிவபெருமான் கேட்குறார். அதை போட்டுட்டா அவர் கிட்ட வந்துடுவார். அப்போ எனக்கு என்ன இருந்தது, முருகனை பற்றி பேசுகிறோம், முருகான்னு சொன்னால் போதும்ல, அப்போ எனக்கு வீடை நீ விற்று கொடுக்கணும், என்ன புரோக்கர் லெவல் வச்சுருந்தேன். போனால் என்ன சிறுவாபுரிக்கு போகலைனாலும் முருகன் கொடுத்துருப்பான், நான் போனோன்னா இல்லை, இங்கே கூப்பிட்டா வந்துடுவான் அப்படின்ற அந்த ஆணவம் நம்மையும் அறியும். ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சுவாமியை பற்றியே நினைக்கிறோம்ல, நம்ம பேசுகிறோம், நம்ம திருப்பு அந்த இடத்துல அந்த நான் எப்போ வருதுன்னு தாங்க தெரியல. அங்கே போனேன். அதுக்கப்புறம் ஏதோ தொட்டில் ஃபங்க்ஷன்
சத்தியமாக சொல்கின்றேன், மே 18 போனா மே 19 ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இது சத்தியம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? ஏதோ வில்லன் படத்துல அந்த அஜித் பாப்பார்ல, ஏதோ ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண. என்ன நடந்தது? என்ன இல்ல. அதே வீடு. என்ன முருகா பண்ற? அப்ப நீ ரொம்ப பக்கத்துல வேற இருக்கல. அப்ப நான் இன்னும் கேர்ஃபுல்லா ஒழுங்கா நடந்துக்கணும் கிட்ட. ஒரு சின்ன வகையான வழிபாடு அடியேன் சொல்ல விளைகின்றேன். வரப்போறது சஷ்டி. முதல்ல முருகனை வீட்டுக்கு கூப்பிடுங்க. தமிழ் பேசினாலே வந்துருவானாம். வைதாரை வாழ வைப்பான்னு கந்தர் அலங்காரம். ஏன் திட்டினா பிடிக்குதான் தமிழ்ல? முதல்ல வள்ளி இருக்கால, வள்ளி யார் தெரியுமா? வீட்டுக்கு போய் கண்ணாடியை பாருங்க, நீங்க தான் வள்ளி. மகாஸ்காந்தம் வடமொழியில வள்ளியை பத்தி பெரிய குறிப்பே இல்லை, தமிழ்ல தான் வள்ளின்னு இருக்கா. யாருன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மா. கண்ணாடியை பார்த்தா நாம தான் வள்ளி. அவ முதல்ல முருகன் கிட்ட கிட்ட போகும்போது, ஏய் போ, எங்க அப்பா வரார், நம்பிராஜன் போ போ போன்னு திட்டினாலாம். நாம கூட திட்டும் பொழுது தமிழால் திட்டினால், இப்படி தானே வள்ளி கூட என்னை திட்டுச்சு, அப்புறம் பாரு என்னமா காதல் பண்ணுது அப்படின்ற மாதிரி இதுவும் என்கிட்ட வந்துடும், இந்த ஜீவாத்மாவும் என்கிட்ட வந்துடும்னு முருகன் அதனால்தான் தமிழில் வைதாலும் வாழ வைக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல்ல பாம்பன் சுவாமிகள் வழி இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுப்பேன். ஏன்னா சொன்னது அருளாளர்கள். ஐயா வரும்பொழுதே சொன்னார், குரு வாக்கு பொய்க்காது. குரு சொன்னா நம்பி விழுந்துடணும். ஒரு குரு வேணும் நமக்கு, மானசீக குரு அல்லது நிஜமாவே ஒரு குரு. ஒரு தடவை இவர் தான் குருன்னு நினச்சிண்டா அவர் கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு யோசிக்க கூடாது. அவரை பரிபூரணமாக நம்பணுமா. இல்லை பாம்பன் சுவாமிகள் மாதிரி வைராகியமா எனக்கு முருகன் தான் குருவா வேணும்னு இருக்கணுமா. அன்னைக்கு இருந்த தாசில்தார் கிட்ட பர்மிஷன் கேட்டு இடுகாட்டில் இருக்கார், மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கார். முருகா நீ வந்தாதான் நான் வெளியில வருவேன். அப்படி போய் நான் உட்காந்துடுவேன்னா 6ஆம் நாள் முருகன் வரலன்னா நான் என்ன பண்றது? வீட்டுக்கு வரணுமே, உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன். ஆனா அவருக்கு இருந்த வைராகியம் நம்பிக்கை எனக்கு கிடையாது. 6 நாள் இருக்காரு. முருகன் யாரோட வந்தாரா? ஒன்று கேட்டா பலவா கொடுப்பான் என்பதால் அருணகிரி அவரோடு அகத்தியர்னு 2 பேரை கூட்டின்னு வந்தானே. ஏன் அந்த 2 பேருனா, தெய்வங்களில் சிறந்த தெய்வம் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரம் சொன்ன முருகப்பெருமான் முனிவர்களில் சிறந்த அகத்தியருக்கும் மனிதர்களில் சிறந்த அருணகிரிநாதருக்கும் பிரணவ உபதேசம் சொன்னோம். அப்படி சொன்ன 2 பேர். அது அப்பா, அவர் மரியாதை தான். நம்ம கூட யாரும் இங்கே ஐயா சொல்லிட்டு இருந்தார், பிரணவ உபதேசம் சொன்னனால அடுத்த பதவி, அடுத்த தமிழ் ஹெச்ஓடி நீ தான் கொடுத்துட்டார். அடியனுடைய குருநாதர் பருத்தியூர் சந்தானராமன் இருப்பார். அவர் சொல்வார், நாசிக்கில் தான் நம்மளுடைய 500 ரூபாய் நோட்டெல்லாம் அச்சிடுறாங்க. அச்சிட்டுண்டே இருப்பான் தெரியுமா ஒருத்தன். உள்ள ஒரு இப்போ நம்ம நோட்டு கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பார்த்தா அந்த காந்தியடிகளுடைய ஒரு இது தெரியும், எம்சிஆர் கோடு தெரியும். அடியன் வங்கியில் இருக்கனால சொல்கிறேன். அங்கே இருக்கிற சில மைக்ரோ திங்ஸ் எல்லாம் தெரியும் அங்கே. ஆனால் அங்கே அச்சடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்கணுமா, இது என்ன கோடுப்பா, இதுக்கு அடுத்தது என்ன சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் வரும், அதெல்லாம் தெரியாதுங்க, நான் இங்கே அச்சடிக்கிறவங்கன்னு. அப்போ இது யாருக்கு தெரியும்? இதுக்கான நிபுணர்கள் தான் அந்த சீரீஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிதான் முருகனா, அவன் அச்சடிப்பதற்கு அந்த நாலேஜ் போதும். அதனால் முதல்ல நீ அப்பாவை சந்தேகப்படாத. முருகா, பிரணவ மந்திரம் தெரியாத முருகனை நான் சிருஷ்டி தொழிலுக்கு வைத்து விட்டேன் என்பதை நினைக்காதே. அச்சிடும் தொழிலாளிக்கு அந்த அளவு தெரிஞ்சா போகிறோம், அதுக்கு மேலே அவனுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன். உள்ள என்ன மைக்ரோட்டிக் சிப் இருக்கணும், அதில் எவ்வளோ பாவ புண்ணியம் இருக்கும்னு இன்னும் கீழ்கணக்கு எழுதுவது நான் தான், அது எனக்கு தான் தெரியும். அதனால் அவன் லெவலுக்கு அது போதும்னு வச்சேன். அவனுக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அன்எஜுகேட்டட பிரணவத்தை அந்த படைத்தல் தொழிலுக்கு நான் வச்சுட்டேன், நீ நினைக்காத முருகா, உனக்கு தெரியுதான்னு அடுத்தது கேட்டான். உங்கள் யாருக்காவது முருகனை ஃபீல் பண்ணணும்னு தோணுதா? அப்படி பண்ணுங்களேன். ஒரு அனலோடு ஒரு மூச்சு, அந்த அக்னி பூ தான் முருகப்பெருமான். அதனால் நிறைவாக நேரம் கருதி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அம்மா உணர்ந்தீங்க இல்லையா? வரப்போகிறது சஷ்டி. முருகனை எப்படி கூப்பிடலாம்? திருவள்ளர் சுடர் உருவே சிவைகாரம் அமர் உருவேன்னு பகை கடிதல்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு பாட்டு நிறைவிலும் கொணர்தி உன் இறைவனே, கொணர்தி உன் இறைவனை, போ உன்னோட இறைவனை கூட்டிட்டு வா, போ உன்னோட இறைவனை கூட்டிட்டு வான்னு நம்ம மயிலுக்கு ஆணையிடலாம். அப்போ முருகன் வந்துடுவான். வந்த முருகனை ஓம் ஷண்முகபதையே நமோ நம, ஷண்மதபதையே நமோ நமன்னு குமாரஸ்தம். அடுத்தது அந்த முருகனை இருக்க வச்சு இப்போ விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளுதாகி தொண்டர்கள் குருமாகி துளரு தெய்வமாகி 30 பாடல்கள். இன்றும் அந்த பாடல்கள் எங்கள் இல்லத்தில் இருந்த புற்றுநோயாளியை கூட மாற்றியது. அதற்கு காரணம் நம்பிக்கை. என் நம்பிக்கையோட ஸ்கேல் பெருசு, உங்களது குட்டி ஸ்கேலாக இருந்தால் பெரிய ஸ்கேலாக மாற்றிக்கோங்க. முருகன் அருள் குறைவில்லை. நிறைவாக வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். நீங்களும் நானும் முருகான் கூப்பிட்றோம். நமக்கு அவன் அருள் பண்ணுறது பெரிய விஷயமான கிடையாதான். அவனை எதிர்த்த சூரபதுமனையும் தன்னோடு வைத்து கொண்டான். எதிரிக்கு அருள் செய்வது தான் அருள், அதுவும் வரம்பிலா அருள். அப்போ எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்து கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான். அதனால் அனைத்தும் தருவான் நம்முடைய
முருகப்பெருமான் அவனே நமக்கு ஆபத் சகாயன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில அற்புதமான அனுபவங்களை அடியேன் உங்களோடு பகிர நினைக்கின்றேன். நேரம் கருதி, ஏன்னா இவ்வளோ பெரியவங்க காத்துட்டு இருக்கீங்க, அதை கண்டிப்பாக மதிக்கணும். நேரம் கருதி, உங்கள் நேரத்தை கொஞ்சம் எடுத்துன்றதுக்கும் மன்னிப்பு கேட்டு அடியேன் நிறைவு செய்கின்றேன். முருகன் எல்லா அருளும் தரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.